முக்கிய நிகழ்வுகள். இலேயே மிக உயரமான 72 அடி மகா பிரத்யங்கரா காளி கோவிலில் உலக நன்மை வேண்டி அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்திக்காக 1008 லிட்டர் தயிர், பால் உள்ளிட்ட 108 அபிஷேக பொருட்களை கொண்டு இடைவிடாது 24 மணி நேரம் நடைபெற்ற பிரம்மாண்ட அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ள உலகிலேயே மிக உயரமான 72 அடி மகா பிரத்யங்கரா காளி கோவிலில் உலக நன்மை வேண்டி அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்திக்காக 1008 லிட்டர் தயிர், பால் உள்ளிட்ட 108 அபிஷேக பொருட்களை கொண்டு இடைவிடாது 24 மணி நேரம் நடைபெற்ற பிரம்மாண்ட அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் உலகிலேயே மிக உயரமான 72 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளி கோவில் அமைந்துள்ளது. இங்கு 16 அடி உயர ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் சன்னதியும் அமைந்துள்ளது. இங்கு வருடம் தோறும் அக்னி வெயிலின் கோர தாண்டவத்திலிருந்து மக்களை காத்ததற்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும், மேலும் வெயிலின் தாக்கம் குறைந்து மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் உலக நன்மை வேண்டியும் வருடம் தோறும் அக்னி வெயில் நிறைவடையும் நாளன்று 24 மணி நேர இடைவிடாத தொடர் அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த வருடமும் 24 மணி நேர இடைவிடாத தொடர் அபிஷேகம் ஆலய பீடாதிபதி நடத்தூர் ஜனார்த்தன சுவாமிகள் மற்றும் இளைய பீடாதிபதி வரத தேசிங்கன் சுவாமிகள் தலைமையில் இன்று அதிகாலை 5 மணிக்கு துவங்கி நாளை புதன்கிழமை காலை 6 மணி வரை தொடர்ந்து நடைபெறும். இதில் 1008 லிட்டர் தயிர், பால், 1008 கிலோ வண்ண மலர்கள், 1008 இளநீர், 1008 எலுமிச்சை பழம் மற்றும் 108 லிட்டர் தேன், 108 லிட்டர் எண்ணெய், பன்னீர், கரும்புச்சாறு, நெய், கங்கை நீர் மற்றும் 108 கிலோ மஞ்சள், குங்குமம், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட 108 அபிஷேக பொருட்களை கொண்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த அபிஷேகத்தில் கலந்து கொள்வதால் சகல விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். மேலும் பில்லி, சூனியம், ஏவல் மற்றும் நோய் நொடிகள் நீங்கும். திருமண தடை, கடன் தொந்தரவு நீங்கும். சொத்து வழக்குகள் கைகூடும் என்பதால் பல்வேறு மாநிலங்களை சார்ந்த ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அபிஷேக பிரசாதங்கள் வாரி வழங்கப்பட்டது. என்ன பாண்டிச்சேரி யூனிவர்ஸ் ஃபுட்பால் கிளப் கோடைக்கால கால்பந்து முகாமின் நிறைவு விழா மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு 27 மே 2024 அன்று பாண்டிச்சேரி கால்பந்து சங்கத்தின் PFA வளாகத்தில் நடைபெற்றது. PFAயின் நிர்வாக உறுப்பினர் ஸ்ரீ வினோத்குமார் அவர்களால் நடத்தப்பட்ட இந்த முகாம் இளம் விளையாட்டு வீரர்களின் கால்பந்து திறன்களை வளர்க்கும் வகையில் 2024 ஏப்ரல் 22 முதல் மே 27 வரை சாரதா கங்காதரன் காலேஜில் வெற்றிகரமாக நடைபெற்றது. நிகழ்வின் போது மதிப்புமிக்க விருந்தினர்களாக PFAயின் தலைவர் ஸ்ரீ டி நெஸ்டோர், PFAயின் தூதர் ஸ்ரீ ராஜேஸ்வரன் மற்றும்
பிஓயின் பொதுச் செயலாளரும் பிஎஃப்ஏயின் கௌரவ செயலாளருமான ஸ்ரீஎஸ் தனசேகரன் ஆகியோரால் சான்றிதழ்கள், நினைவு பரிசுகள் மற்றும் முகாம் ஜெர்சிகள் வழங்கப்பட்டன. ஏறக்குறைய 50 விளையாட்டு வீரர்கள் தங்கள் பெற்றோருடன் வந்து சான்றிதழ் பெற்று கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்வானது ஒரு பயனுள்ள கோடைக்கால முகாமின் வெற்றிகரமான முடிவை குறித்தது. இது பிராந்தியத்தில் ஆர்வமுள்ள கால்பந்து வீரர்களின் திறமைகளை வளர்க்கிறது. மேலும் இளம் விளையாட்டு வீரர்களுக்கு அவர்களின் திறன்களையும் விளையாட்டின் மீதான ஆர்வத்தையும் மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை வழங்குகிறது. போலீசாரின் தொடர் நடவடிக்கைகளால் புதுச்சேரியில் போதைப்பொருள் நடமாட்டம் குறைந்துள்ளது. டிஜிபி சீனிவாஸ் பேட்டி. போதைக்கு இளைஞர்கள் அடிமையாக்கி இருந்தால் அதிலிருந்து வெளியேறி வாழ்க்கையை ரசித்து வாழ வேண்டும் என்று அறிவுறுத்தல். புதுச்சேரி பாண்டி மெரினாவில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் போலீசார் பீச் வாலிபால் போட்டியை இளையோருக்காக ஏற்பாடு செய்திருந்தனர். அதன்படி பாண்டி மெரினா கடற்கரையில் தொடங்கிய பீச் வாலிபால் போட்டியை டிஜிபி சீனிவாஸ் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வை இளையோருக்கு ஏற்படுத்த சில நாட்களுக்கு முன்பு கேரம் போட்டிகள், மோட்டார் சைக்கிள் பேரணி, வாக்கத்தான் என பலவித போட்டிகளை நடத்தி வருகிறோம். இது இளையோரையும் போலீசாரையும் நெருக்கமாக செயல்பட உதவும். போதைப் பொருட்களை தவிர்த்து ஆரோக்கியமான சமூகம் அமையவும் எதிர்காலம் சிறப்பாக அமைய இந்த நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக குறிப்பிட்ட அவர், போதைப் பொருட்களிலிருந்து விலகி இருக்கவும் போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி போதையை தவிர்த்து ஆரோக்கிய வாழ்வை இளையோர் வாழ வேண்டும் என்பதை இந்நிகழ்வுக்கான இலக்காகும். போதைப் பொருட்களை பிடிக்க குழுக்கள் அமைத்து நடவடிக்கை தொடர்ந்து எடுக்கிறோம். தற்போது போதைப்பொருள் நடமாட்டம் குறைந்துள்ளது. இது தொடரவும் முற்றிலும் போதைப் பொருட்கள் விற்பனை நீங்கும் வரை சோதனை நடவடிக்கைகள் தொடரும். கஞ்சா போதைப்பொருள் விற்போரை பிடித்து கைது நடவடிக்கைக்கு பிறகு நீதிமன்ற தண்டனை தரும். கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் பிரச்சினை போலீசாருடையது மட்டுமல்ல, சமூகத்திற்கும் இதில் பொறுப்புண்டு. தம் குழந்தைகள் செயல்பாடுகளை பெற்றோர்கள், கல்லூரிகளில் பேராசிரியர்கள் கவனிக்க வேண்டும். சமூகத்துக்கும் விழிப்புணர்வு தேவை. தற்போது மக்கள் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தருகிறார்கள். போதைக்கு இளைஞர்கள் அடிமையாக இருந்தால் அதிலிருந்து வெளியேறி வாழ்க்கையை ரசித்து வாழ வேண்டும் என்றுதான் இப்போட்டிகளை நடத்துகிறோம் என்றார். இளையோர்களுக்கான பீச் வாலிபால் போட்டி 3 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. எஸ்சி எஸ்டி மாணவர்களின் கல்வி கட்டணம் கேட்டு தொல்லை கொடுக்க கூடாது என தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் எஸ்சி எஸ்டி மாணவர்களின் கல்வி செலவு முழுவதையும் அரசு ஏற்கும் திட்டம் ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது.
இத்திட்டத்தில் உள்ள சிக்கல்கள் பற்றி விவாதிப்பதற்கு முதல்வர் ரங்கசாமி உத்தரவின் பேரில் கல்வித்துறையின் ஆய்வுக் கூட்டம் பள்ளி கல்வித்துறை இயக்குநரின் அலுவலகத்தில் நடந்தது. இக்கூட்டத்தில் கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி, ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி, துணை இயக்குனர் சிவராமன், முதன்மை கல்வி அதிகாரி தனச்செல்வம், நோடல் அதிகாரி பழனி, ஆதி திராவிடர் நலத்துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன் மற்றும் கல்வித்துறை ஆதி திராவிடர் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் கூறுகையில், கடந்த 2023-24 கல்வியாண்டில் கட்டணமாக ரூபாய் 38 கோடியை அந்தந்த பள்ளிகளுக்கு அரசு வழங்கியுள்ளது. அரசு நிர்ணயம் செய்துள்ள கல்வி கட்டணத்தை மட்டும்தான் அந்த பள்ளிகள் வசூலிக்க வேண்டும். கூடுதல் கட்டணம் வசூலிக்க கூடாது. மேலும் முன்கூட்டியே மாணவர்களிடம் கட்டணம் கேட்டு தொந்தரவு செய்து மன உளைச்சலுக்கு ஆளாக்க கூடாது. அதுபோன்று நடந்தால் அந்த பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். புதுச்சேரி ஆம்பூர் சாலையில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ சீரடி அற்புத சாய் ஆலயத்தில் நடைபெற்ற இளநீர் அபிஷேக விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி ஆம்பூர் சாலையில் ஓம் ஸ்ரீ சீரடி அற்புத சாய் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி நாளை ஒட்டி 500க்கும் மேற்பட்ட இளநீர் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் பங்கேற்று சுவாமியை வழிபட்டார். தொடர்ந்து அவர் அன்னதான விழாவையும் தொடக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், தொகுதி தலைவர் நாகராஜன் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஓம் ஸ்ரீ சீரடி அற்புத சாயின் நிர்வாகிகளான பாலமுருகன், மாலதி உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்.
உலக பட்டினி தினம். உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தெருவோரங்களில் வீடற்ற வயதானவர்கள் சாலை ஓரங்களில் உள்ள 50க்கும் மேற்பட்ட மக்களுக்கு அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி சமூக சேவகருமான பிருத்திவிராஜ் அவர்களின் ஏற்பாட்டில் காலை உணவு வழங்கினார். அவர் பல்வேறு சமூக பணிகளில் தொடர்ச்சியாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு சேவை செய்து வருகிறார். முருகப்பாக்கம் திரௌபதியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு சுவாமி திருவூதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி முருகப்பாக்கம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து நேற்று காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் கரக வீதி உலாவும் நடைபெற்றது. தொடர்ந்து மாலை சிறப்பு மின் அலங்காரத்தில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சணாமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சந்துவெளி மாரியம்மன் ஆலய விழா குழுவினர் பள்ளத்திரு பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். வர இருப்பதால் இடையூறாக இருக்கும்படியான இருசக்கர வாகனங்களையும் சாத்தமா நம்ப ஆடுகிறாங்க. குமரை விட பொருளே செஞ்சாலையும் ஓடி முட்டு ஆக்காரம் கோபம் கொண்டு உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திருபுவனை பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு திருபுவனை பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் அவர்களின் உத்தரவுப்படி தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி மாநில செயலாளர் சரவணன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி திருபுவனை தொகுதி இளைஞரணி தலைவர் RK ராஜா தலைமையில் ஏழை எளிய பொதுமக்களுக்கு திருபுவனை சென்ட்ரல் திரையரங்கம் எதிரில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி தமிழக வெற்றிக் கழக இளைஞரணி செயலாளர் அசோக், துணை செயலாளர் மணிகண்டன், பொருளாளர் மணி மற்றும் பிரீத்தி, ரங்கநாதன், ஜீவா, மணிபாலன், முரளி, அசோக் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சாதி மாறி திருமணம் செய்து கொண்ட திருமண காதல் ஜோடிகள் பாதுகாப்பு கேட்டு புதுச்சேரி SSP அலுவலகத்தில் தஞ்சம். தன்னையும் தனது கணவரின் குடும்பத்தாரையும் கொலை செய்து விடுவோம் என மிரட்டுவதாக புகார்.
புதுச்சேரி தவளக்குப்பம் தானம்பாளையத்தை சேர்ந்தவர் 23 வயதான ரிஷிகா. இவர் அதே பகுதியைச் சேர்ந்த வைத்தியநாதன் ஆகிய இருவரும் கடந்த 4 ஆண்டுகளாக உயிருக்கு உயிராக காதலித்து வந்துள்ளனர். இவர்களின் காதல் விவகாரம் ரிஷிகாவின் வீட்டிற்கு தெரிய வரவே அவரை பெற்றோர்கள் கடுமையாக கண்டித்து உள்ளனர். ஆனால் தொடர்ந்து இருவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் ரிஷிகாவின் பெற்றோர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கவே 2 பேரும் வீட்டிலிருந்து வெளியேறி கடந்த 23ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டனர். திருமணமான நிலையிலும் பெண்ணின் உறவினரிடமிருந்து கொலை மிரட்டல் வரவே அச்சமடைந்த அவர்கள் பாதுகாப்பு கேட்டு இன்று புதுச்சேரி SSP அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். அந்த மனுவில் இருவரின் சம்மதத்தோடு வீட்டிலிருந்து வெளியேறி திருமணம் செய்து கொண்டோம். ஆனால் தற்போது ஆட்கள் வைத்து கொலை செய்து விடுவதாக மிரட்டுவதாகவும், எனவே பெண் வீட்டாரிடமிருந்து தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமென அந்த புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இது குறித்து செய்தியாளரிடம் பேசிய திருமண புதுமண தம்பதியான ரிஷிகா, எனது விருப்பத்தின் பேரிலேயே வீட்டிலிருந்து வெளியேறி வைத்தியநாதனை திருமணம் செய்து கொண்டதாகவும், என்னை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் எனது வீட்டார் எனது கணவரை கொலை செய்து விடுவதாக மிரட்டுகிறார்கள். அவரது வீட்டிற்கு தொந்தரவு கொடுக்கிறார்கள். எனவே எனது கணவருக்கும் என் கணவர் வீட்டாருக்கும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அதற்கு என் வீட்டாரே பொறுப்பு என்று தெரிவித்தார். கல்யாணமும் நான் பண்ணிக்கிட்டேன். SSBயில் அதனால தான் 24ஆம் தேதி நான் கம்ப்ளைண்ட் எனக்கு பாதுகாப்பு கொடுங்க, எனக்கு என் கணவருக்கும் உயிராபத்து ஏதாவது வந்துச்சுன்னா என் குடும்பம் தான் காரணம், அதேமாரி என் கணவர் குடும்பத்துக்கும் என்னோடய சம்பந்தங்களுக்கு ஏதாவது உயிராபத்து வந்துச்சுன்னா எங்கள் குடும்பம் தான் காரணம். நான் சமூகத்தோட நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், யாரும் கட்டாயப்படுறதுனா கல்யாணம் பண்ணல. என்னோடய விருப்பத்தோடு நான் வீட்டை விட்டு வெளியேறி தான் வெட்டிடுவேன் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால தான் என்னைக்கு கல்யாணம் நடந்தது? 23ஆம் தேதி. நான் 24ஆம் தேதி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இதுமாரி ஆஃபீஸ்லேருந்து லெட்டர் சைன் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? இப்போ நாங்கள் சென்னையில் இருந்தோம். 1 வீக்காக நாங்கள் சென்னையில் தான் இருந்தோம். இந்த 1 வீக்கு எங்கள் குடும்பத்தை கஷ்டப்படுத்திட்டு தான் இருந்தாங்க. வெட்டிடுவேன், ஆளை வச்சு வீட்டில் ஆளை வச்சு நிறைய கேஸ்லாம் கொடுத்து இதுமாரி அவங்க உயிர் எடுத்துருவேன், நீங்கள் வரலன்னா உயிர் எடுத்துருவேன் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. வயசு எத்தனையாவது? 24. பாதுகாப்பு கேட்டு பாதுகாப்பு கேட்டு நாங்கள் கொடுத்தோம். இந்த மனு எங்களுக்கு கொடுத்தாங்க. பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களா? கொடுக்குறேன் சொல்லிட்டாங்க. சைடில் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்குது. அதனால் எங்களை ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் விருப்பப்பட்டு தான் வந்தாங்க, நாங்கள் யாரும் கம்பெனிலாம் பண்ணலை. இப்போ அடுத்து பார்த்தா அவங்க வீட்டில் பிரச்சனை பண்ணதாக தான் நாங்கள் மறுபடியும் சாரை பார்த்துட்டு என்னன்ட்டு கேட்கறதுக்கு வந்திருக்கோம். அவங்க என்ன ஜாதி அடிப்படையில் எத்தமாட்டாங்களா எப்படி? ஆமாம், அவங்க கேஸ்ட் பார்க்குறாங்க, கௌரவம் பார்க்குறாங்க, ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க. அதனால தான் பார்த்துட்டு இந்தமாரி வெட்டுவேன் போவோம், ஒரு ஆளை போய்ட்டுவேன். அதனால தான் பயந்து நாங்கள் வெளியே போயிட்டோம். சார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இப்போ மீறியும் அதே மீறி நிறைய பிரச்சனை நடந்துட்டாங்க. மறுபடியும் சார் பார்த்துட்டு என்ன சொல்யூஷன் கேட்குறாங்க. நீங்கள் என்ன ஜாதி? அவங்க என்ன ஜாதி? நம்ம அதனால உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி வெற்றி கழகம் சார்பில் 28 தொகுதிகளில் அன்னதானம். 30,000 பேருக்கு வடை பாயாசத்துடன் 6 வகையான சாப்பாடு. வயிறார உண்டு மனதார வாழ்த்திய ஏழை எளிய மக்கள். உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் உலக பட்டினி தினத்தையொட்டி புதுச்சேரி மாநில வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் விஜய் தலைமை ரசிகர் மன்ற சார்பில் இன்று புதுச்சேரியில் உள்ள 28 தொகுதிகளில் இலவசமாக அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி தூய இருதய ஆண்டவர் கோவில் வளாகத்தில் நடைபெற்ற அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை புதுச்சேரி விஜய் மக்கள் இயக்கத்தின் மாநில செயலாளர் சரவணன் தொடங்கி வைத்தார். இதில் தலைவாழை இலை போட்டு வடை பாயாசம் அப்பளம் 2 வகையான கூட்டு பொரியலுடன் 6 வகையான சாதம் வழங்கப்பட்டது. அதேபோல் புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதிகள் மற்றும் காரைக்காலில் உள்ள 5 தொகுதிகள் என 28 தொகுதிகளிலும் விஜய் ரசிகர்கள் தொகுதிக்கு 30,000க்கும் மேற்பட்டோருக்கு மதிய உணவு வழங்கினர். பொதுச் செயலாளர் ஆனந்தன் அவர்கள் வழிகாட்டுதல்படியும் இன்று புதுச்சேரியில் 23 தொகுதிகளிலும் மற்றும் காரைக்காலில் உள்ள 5 தொகுதிகளிலும் இன்று ஒரு நாள் உணவு சேவையை உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு எங்கள் கழக தோழர்கள் அனைத்து தொகுதிகளிலும் சிறப்பாக ஏற்பாடு செய்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். தலைவர் அவர்கள் உத்தரவின்படி
தமிழ்நாட்டில் உள்ள 236 தொகுதிகளிலும் புதுச்சேரியில் 30 தொகுதியிலும் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாரி இன்றைக்கி எல்லாத்தையும் பண்ணின்னு இருக்கோம். இது சிறப்பாக வந்து அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஒத்துழைப்பு நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். குறைந்தபட்சம் ஒவ்வொரு தொகுதியிலும் 1000 குறைந்தபட்சம் ஒவ்வொரு தொகுதியிலும் 1000 1500 பேர் இதில் பயன்பெறுவார்கள். மொத்தமாக இந்த ஒரு 5000 பேருக்கு பாண்டிச்சேரியில் அகில இந்திய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தன் அவர்களின் வழிகாட்டுதல்படியும் புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதிகளிலும் மற்றும் காரைக்காலில் உள்ள 5 தொகுதிகளிலும் இன்று ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் உலக பட்டியல் தினத்தை முன்னிட்டு ஒருவேளை மதிய உணவு இன்று வழங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தபட்சம் 1000 1500 பேர் அவர்கள் பயன்பெறும் வகையில் எங்கள் கழக தோழர்கள் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதை சிறப்பாக செய்த அனைத்து கழக தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டினி இல்லா உலகத்தை உருவாக்கும் என்ற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் ஆணைக்கிணங்க இன்று பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் பொறுப்பாளர் பரணி பாலாஜி, விழுப்புரம் மாவட்ட தலைவர் மோகன் பட்டினி இல்லா உலகத்தை ஏற்படுத்த வேண்டும், அனைவருக்கும் உணவு கிடைத்திட வேண்டும் என்று வலியுறுத்தி உலக பட்டினி தினமான இன்று தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் ஆணைக்கிணக்க ஒருநாள் மதிய உணவு சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி சின்ன கோட்டக்குப்பம் கபாலி தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை சின்ன கோட்டக்குப்பத்தை சேர்ந்த பிரபாகரன், சிவராஜ், பிரபு, ஜாடி ஆனந்த் மற்றும் சதீஷ் ஆகியோர் செய்திருந்தனர். இதில் கோட்டக்குப்பம் நகர தலைவரும் கவுன்சிலருமான முகமது ஹவுஸ் அன்சாரி, சக்திவேல், முரளி குமரன் மற்றும் கோட்டக்குப்பம் நகராட்சி தமிழக வெற்றிக்கழக தோழர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகநாதர் சித்தர் பீடத்தில் வராகி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்துள்ள விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகநாதர் சித்தர் பீடத்தில் மாதந்தோறும் பஞ்சமி திதியை முன்னிட்டு ஸ்ரீ வராகி அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் மகா சங்கல்பம் செய்யப்பட்டு யாக பூஜைகள் நடைபெற்றது. இந்த பூஜையில் பொதுமக்களின் தீராத கடன் பிரச்சனைகள், மனக்கவலைகள், வழக்கு விவாதங்கள் அனைத்தும் நிவர்த்தி பெற வேண்டி பூஜைகள் நடைபெற்றது. இதில் வராகி அம்மனுக்கு பக்தர்கள் பலர் தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மஞ்சள் மாலை சாற்றி வழிபாடு செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா உபசாகர் ஸ்ரீ ஸ்ரீ சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் திருவிழாவில் பட்டாசு வெடிப்பது போன்று 20 நிமிடம் தொடர்ச்சியாக டிரான்ஸ்பார்மர் வெடித்து சிதறி கொழுந்துவிட்டு எரிந்ததால் அருகில் இருந்த குடியிருப்பு வாசிகள் மற்றும் பாதசாரிகள் தலைத்தெறிக்க ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக மழையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் அனல் காற்றுடன் இறுக்கமான சூழ்நிலை இருந்து வருகிறது. மேலும் வெப்பநிலையும் அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினார்கள். இந்த நிலையில் வெப்ப அனலை சமாளிக்க பொதுமக்கள் ஏசி உள்ளிட்ட குளிர்சாதனங்களை பயன்படுத்தி வருவதால் புதுச்சேரியில் தொடர்ந்து மின் பற்றாக்குறை ஏற்பட்டு வருகிறது. மேலும் அவ்வப்போது மின் சாதனங்கள் பழுதடைவதால் மின்துறை சார்பில் பராமரிப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு சுழற்சி முறையில் புதுச்சேரி முழுவதும் மின்தடை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று லாஸ்பேட்டையில் அதிக மின்னழுத்தம் காரணமாக டிரான்ஸ்பார்மர் ஒன்று வெடித்து சிதறியது. இதனால் அப்பகுதி முழுவதும் இருளில் சூழ்ந்தது. அதேபோல் இன்று புதுச்சேரி கடலூர் சாலை முதலியார்பேட்டை காவல் நிலையம் அருகே உள்ள மின் டிரான்ஸ்பர் ஒன்று பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது.
திருவிழாவில் பட்டாசு வெடிப்பது போன்று தொடர்ச்சியாக 20 நிமிடம் டிரான்ஸ்பார்மர் வெடித்து சிதறியதால் அங்கிருந்த குடியிருப்பு வாசிகள் மற்றும் அவ்வழியே சென்ற பாதசாரிகள் தலைதெறிக்க ஓடினர். இதனால் முதலியார்பேட்டையில் இருள் சூழ்ந்து அப்பகுதியில் திடீர் பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து 20 நிமிடங்கள் வரை டிரான்ஸ்பார்மர் கொழுந்துவிட்டு எரிவதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் ரசாயன கலவையை பீச்சி அடித்து டிரான்ஸ்பார்மரின் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் திடீரென டிரான்ஸ்பார்மர் வெடித்து சிதறியதால் முதலியார்பேட்டை பகுதி முழுவதுமே இருளில் மூழ்கியது. புதுச்சேரியில் சில நேரங்களில் குறைந்த மின்னழுத்தம் மற்றும் உயர் மின்னழுத்தம் என்று மாறி மாறி வருவதால் பல்வேறு மின்மாற்றிகள் வெடித்து சிதறுவதாகவும், மேலும் பல்வேறு பகுதிகளில் உள்ள மின் மாற்றிகள் பழுதடைந்தும் மின் மாற்றியில் உள்ள ஆயில்கள் மாற்றப்படாமல் இருப்பதாலும் டிரான்ஸ்பார்மர்கள் வெடிப்பதற்கு காரணங்கள் என்றும் தெரியவந்துள்ளது. எனவே மின்துறை அதிகாரிகள் இதில் உடனடியாக கவனம் செலுத்தி பழைய நிலையில் உள்ள டிரான்ஸ்பார்மர்களை மாற்றி புதியதை பொருத்தி ஆயிலையும் மாற்றி சரி செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அக்னி நட்சத்திர நிறைவு நாளை ஒட்டி புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகருக்கு 1008 இளநீர் அபிஷேக விழா நடைபெற்றது. அக்னி நட்சத்திரம் கடந்த 4ஆம் தேதி தொடங்கி இன்றோடு நிறைவடைந்தது. உலக நன்மைக்காக அக்னி நட்சத்திர நிறைவு நாளில் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகருக்கு இளநீர் அபிஷேகம் செய்யப்படும். இந்த நிலையில் இந்த ஆண்டும் அக்னி நட்சத்திர நிறைவு நாளை ஒட்டி இன்று காலை மணக்குள விநாயகருக்கு 1008 இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த அபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் இந்த இளநீர் அபிஷேகத்தை கண்டு விநாயகரை தரிசித்தனர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திக்கு 108 இளநீர் அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த அபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் சிறப்பு அதிகாரி பழனியப்பன் தலைமை குழுக்கள், கணேஷ், சீனிவாசன், நாகராஜன் மற்றும் கோவில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு தயிர் சாதம், சாம்பார் சாதம், 1.5 டன் மாம்பழம் விநியோகம் செய்யப்பட்டது.